இந்த நாளிலும் நம்மளுடைய தியானத்திற்காய் ஆண்டவருக்குள்ளே எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தியானிக்கவிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக என்னுடைய மனசில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா சந்தோஷமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனைங்க. எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமேன். அது குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில சொல்லும் பொழுதே கொஞ்சம் சோகமாக சொன்னேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபக்குக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17 19 வசனம் முடிய எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி போகும்போது எல்லோரும் சந்தோஷமாக போகணும். அதான் இந்த மெசேஜினுடைய முக்கியமான பாயிண்ட்டு. ஆபக்குக் 3:17-19. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவமரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் கூறுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன். இந்த அப்படியே பழைய ஏற்பாடை வாசிட்டு வரும்போது இதை பார்த்தா ரொம்ப எப்படி இவர் சொல்கிறாரு, எப்படி இவரால் இப்படி இருக்க முடியுது, எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்க முடியுது. இதை வாசிக்கும் பொழுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்னது, அந்தந்த சீசனில் அந்தந்த நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள், அது துளிருங்கிறது அது ஒரு கனி வருவதற்கு முன்பதாக அது துளிர்க்கிற ஒரு காரியம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த இதில் மரத்தில் இப்போ சீக்கிரம் கனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல், ஒரு கனி தருகிற ஒரு அடையாளமே இல்லை. அடையாளமே அந்த இலைகள் வருகிறது தான். அது கூட வராமல் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திராட்சை செடியில் பலன் கொடுக்காம போனாலும், அது விளையாமல் போனாலும், நான் அப்பவும் நான் சந்தோஷமாக இருப்பேன்றாரு. தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், சில நேரத்தில் நீங்களாம் வராத போதும் எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் ஒன்றும் யோசிப்பேன், சரியாக தான் பண்ணுறோமா இல்லை தப்பாக பண்ணுறோமா அப்படின்லாம் சில யோசனைகள்லாம் வரும் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வசனம் அதைத்தான் கூறுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானே, அதை நீங்கள் ஆவிக்குரிய விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் விட்டு விலகி போயிருந்தாலும், நினைக்கலாம் நாம் தனிமையாக இருக்கிறோம், நமக்கு யாரும் இல்லையே, நம்மளே விலக்கி வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி பலவிதமான வழிகள் ஆவிக்குரிய விதமாக நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு முன்னேற்றம் இல்லையே, வயல்களிலே அந்த தானியம் இன்றி போனாலும், ஹல்லேலூயா, எவ்வளோ முயற்சி பண்ணியும் சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப அதிக பிரயாசப்பட்டிருப்போம், ஆனால் சில காரியங்கள் நடந்திருக்காது.
ரொம்ப அதிக முயற்சிகளை செய்து பல வருஷங்கள் முயற்சி செய்திருப்போம். ஆனாலும் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் இல்லாமல் போகும் பொழுது அது எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு சோர்வை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆபக்கூக் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷங்கிறது விளைச்சலினால் வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. தானியத்தினால வருகிறது இல்லை, அறுவடையினாலே வருகிறது இல்லை. சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அதை தான் அவர் புரிந்து கொண்டார், அதை தான் அவர் உணர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், உலக சந்தோஷம், உலகத்தினால் வருகிற சந்தோஷம் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பிள்ளைங்க கண்டுக்காது. ஒரு நேரம் பார்த்தா வேலையில் அப்படியே ஏதோ முன்னேற மாதிரி ஒரு காரியங்கள்லாம் தெரியும், ஆனால் முன்னேற்றமே ஏற்படாது. இது எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் கிடைக்காது நமக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் ஒரு சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மளிடத்தில் சொல்லுகிற காரியம், அவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை எங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இயேசு அறியாதவர் தான். இயேசுவை விசுவாசிக்காதவர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், சும்மா கேட்டார், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் எனக்கு ஏதாவது இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி பொறாமப்பட்டுருவாரோன்னு சொல்லிட்டு நான் முதல்ல நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது தடவை கேட்டார், இருக்கிறேன் அப்படின்னேன். அவர் என்கிட்ட கேட்டார், என்ன நீ என்னை இருக்கிறேன்ற, த லார்ட் இஸ் வித் யூ அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அப்படியே கொஞ்சம் யோசித்தேன், நம்ம அவங்க எதுவும் தப்பாக, சில நேரத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சிலருக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தினோம். அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக நம்ம கம்மியாகவே பேசுவோம்னு சொல்லிட்டு முதல்ல உற்சாகமாக சொல்லிட்டேன். அப்புறமா யோசித்தேன், அப்படி சொல்லிடக்கூடாது. அப்புறம் பார்த்தா அவர் என்ன சொன்னார், லார்ட் இஸ் வித் யூ, கடவுள் உங்கூட தான் இருக்கிறாரு, நீ அப்போ சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதை நம்ம அநேக வேளைகளில் நாம் மறந்துடுறோம். ஆனால் நம்மளை விட அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. யூ ஷுட் பி ஹாப்பி, யூ ஷுட் பி ஜாய்ஃபுல் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. The God is with you, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் எதை குறித்து நம்ம யோசித்து நாம் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நாம் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். லூக்கா 10வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா 10:19-20. இது ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நம்மளை எதை குறித்து சந்தோஷப்பட சொல்கிறாரு? பூமியில் நம்ம பேர் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்குதா, நம்மளுடைய பேர்கள் சர்டிஃபிகேட்டில் எழுதப்பட்டிருக்குதா, நம்மளுடைய பேர்கள் இந்த ஆலயத்தில் ரெஜிஸ்டரில் எழுதப்பட்டிருக்குதா, அதை குறித்து எண்ணி நீங்கள் சந்தோஷப்படக்கூடாதா? எதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வசனம், உங்கள் நாமங்கள், உங்களுடைய பெயர்கள், இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஆண்டவருடைய பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும். ஏன் அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும்? ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமாய் காணப்படுகிறது? அது என்றென்றைக்கும் தேவனால் எழுதப்பட்ட ஒரு நாமமாய் காணப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒருவருடைய பெயரையும் அவர் யாராலையும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. அதுதானே நமக்கு சந்தோஷம். இங்கே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் எரிஞ்சு போயிடுது. உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட் எரிஞ்சு போயிடுது. என்ன இருக்குது என்ன இல்லைன்னே உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் போய் லாக்கரில் போய் வச்சுருப்போம். அந்த லாக்கரை போய் நம்ம விசிட் பண்ணுறது கூட நமக்கு நேரம் இருக்காது. அது அப்படியே கிடக்கும். அது இருக்குதா இல்லையா, அதை எவனா தூக்கிட்டு போயிட்டாலாம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரோ, நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய பெயர்கள், என்னுடைய பேர் என்ன, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த பெயரை ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் ஆண்டவர் அறிந்து
அந்த பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. அதிலிருந்து ஒருவனும் நம்மளுடைய பெயரை கிறுக்கி போட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் இருக்குது. அந்த நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி நமக்குள்ளே காணப்படும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த இடத்துல, அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஆமென். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். நானும் யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் ஒரு 10 years 15 years 20 years ஓட்டிட்டா போதும், போயிடலாம் நம்ம நேரம் அங்கே, எப்படியும் ஓட்டிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படியாவது ஓட்டிடணும். இன்னும் யோசிச்சு பார்த்தா 45 years ஓடிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 years ஓட்டிட்டோம்னா நம்ம டக்குன்னு போயிடலாங்க. ஹல்லேலூயா. பேர் ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது மனுஷனுடைய இதனால கட்டப்பட்ட வீடுகள். நம்ம எவ்வளோ விஸ்தாரமாய் வசதியாய் மார்பிள் போட்டு நம்ம கட்டலாம், பலவிதமான வசதிகளை வைத்து நம்ம கட்டலாம். ஆனால் தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவருடைய கரத்தினாலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு அழியாத ஒரு வீடு. இங்கே அழிந்து போகிற வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஒரு அழியாத வீடை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது? அந்த ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பின் அதுதான் ஆண்டவர் சொல்ல, ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதுனா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரட்சிப்புக்கு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் முயற்சிகளை செய்ய தேவையில்லை. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-9 வசனம் கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லுகிறார். நாட் பை பர்ஃபார்மன்ஸ், நாட் பை பர்ஃபார்மன்ஸ். வேலை ஸ்தலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணால் உயர்வுகளை தருவார்கள். ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணால் காலேஜில் அட்மிஷன் கொடுப்பாங்க. காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்ல ஒரு இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் உங்களை கனம் பண்ணுவார்கள். ஸோ இப்படி எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்து தான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த வசனம் கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். ஆமென். நாட் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸுடைய முயற்சிகளினாலேயோ, இல்லை என்னுடைய முயற்சிகளினாலேயோ, இல்லை நான் படித்ததுனாலேயோ, நான் படிக்காததுனாலேயோ, நான் அதிகமாக கொடுக்கறதுனாலேயோ, அதிக உதவிகளை செய்கிறதுனால நான் ரட்சிக்கப்படல. கிருபையினாலே விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோமோ, அவருக்காய் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, நாம் அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் 50 வருஷமாக ஆலயத்துக்கு வரேன், 60 வருஷமாக ஆலயத்துக்கு வரேன், நான் பாரம்பரியமாகவே எங்கள் தாத்தா பிஷப்பு, எங்கள் தாத்தா அப்போவே சபைகளை நடத்தினவர், இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் பிரியமான ஒவ்வொரு மனிதனும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. only by faith, விசுவாசத்தினால தான் ஒரு மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம், ஆண்டவர் அதான் சொல்றார், உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, அந்த குறித்து நீ யோசித்து சந்தோஷப்படுன்றார். அந்த சந்தோஷம் எப்போ வருகிறது? இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற 2 விஷயங்கள். நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போ நடக்கிற, எனக்கும் அது நடந்திருக்கு, உங்களுக்கும் அது நடக்கும். என்ன காரியம்? முதல்ல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அப்புறம் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த எத்தியோப்பிய அதிபதி சுவிசேஷத்தை கேட்டு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்று வெளியே வரும் பொழுது பிலிப்பு கடந்து போயிட்டாரு. ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துதான்? சந்தோஷம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கு. அந்த ரட்சிப்பினுடைய அற்புதமான காரியம் என்னது? சமாதானமும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 6வது வசனம் கூறுகிறது. ஏசாயா 35:6. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது என்னது? இந்த ரட்சிப்பினுடைய அற்புதத்தை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பானா. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஆண்டவருக்காக எழும்பவே முடியாது, எந்திரிக்கவே முடியாதுன்னு இருந்தவன் என்ன ஆவானா? முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இதை பாடாத ஒரு மனிதன், ஊமையா இருக்கிற மனிதன், ஆண்டவரை துதிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கம்பீர சத்தம் வருமா. ஹல்லேலூயா. லவுட் ஷவுட். எல்லாரை காட்டிலும் அவன் தான் என்ன பண்ணுவான்? கம்பீரமாய் சத்தம் போடுவான். எப்போ அந்த சத்தம் நம்ம நாவிலிருந்து வரும், எப்போ நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஊமைத்தனம் மாறும், எப்பொழுது ரட்சிப்பு நமக்குள்ளே கடந்து வருகிறதோ. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரட்சிப்பினுடைய அற்புதம். ஏன் பாட முடியல? ஏன் துதிக்க முடியும்? ஏன் கெஞ்சணும்? ஏன் கெஞ்சணும்? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு எதுக்கு கெஞ்சணும்? ஆண்டவரை பாடுகிறதற்கு எதற்கு கெஞ்சணும்? அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடவன் மானை போல எழும்புவான். ஹல்லேலூயா. ஊமையா இருக்கிறவன் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரிப்பான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சந்தோஷத்தினாலே ஆண்டவர் அந்த மனிதனுடைய இருதயத்தை நிரப்புவார். இதுதாங்க அந்த அற்புதம். இதுதான் அற்புதம். நம்ம முடவன்னா நம்ம சிக்குன்னு நம்ம நினைச்சக்கூடாது. இல்லை நம்ம ஊமையன்னா ஏதோ நம்ம சிக்கா இருக்கணும்னு நினைச்சக்கூடாது. ஆண்டவர் சொல்ல அவருக்காக வாழுகிறது, அவருக்காய் பேசுகிறது, அவருக்காய் சந்தோஷப்படுகிறது. எல்லாம் பேசுவோம். சத்தத்திற்கு எல்லாத்துக்கும் சத்தத்தை உயர்த்தி பேசுவோம். ஆனால் வேதம் கூறுகிறது, அவரை கம்பீர சத்தத்தோடு கூட அவரை ஆர்ப்பரித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை நம்ம கெஞ்சணும். சில நேரத்தில் தயவு செய்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? இருதயத்தில் அந்த ரட்சிப்பு வரலை. ரட்சிப்பு வந்ததுன்னா தானா இதெல்லாம் சந்தோஷம் எல்லாம் அன்பு எல்லாம் திரளாய் நமக்குள்ளே இருந்து புரண்டு வரும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதனால தான் அந்த ஒரு மொழி பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, பாடல்கள் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு. நம்மளுக்கு என்னது? உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் நமக்குள்ளே வரலை. ஹல்லேலூயா. அது வரும்பொழுது கர்த்தர் ஒரு கம்பீர சத்தத்தை நமக்குள்ளே உருவாக்குவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 61:10 வாசிங்க. ஏசாயா 61:10. இந்த சந்தோஷத்தை குறித்து இந்த வேத வசனம் கூறுகிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை உனக்கு தரித்தார். ஆமென், ஆமென். இந்த வசனங்கள் லேடிஸ்க்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்திரீகளை வச்சு இந்த வசனம் கூறப்பட்டிருக்குது. பாருங்கள், நான் ஜென்ரலாக அப்சர்வேஷன் சொல்ல எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. என்னதான் நம்ம வீட்டில் அவ்வளோ நகைகள் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் போயிட்டு ஒரு புது டிசைன் அந்த கோல்டு மினுங்கும் பொழுது உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு. அது புதுசாக எத்தனையோ இருக்கும், நம்மக்கிட்ட நிறையா நகைகள் இருக்கும், புது புது வளையல் இருக்கும், போட்டுருக்கூட மாட்டோம். ஆனால் அந்த டிசைனை போய் அந்த இதில் பார்க்கும்போது ஒரே ஹாப்பினஸ், ஒரே ஜாய். அதுதான் இங்கே வசனம் கூறுகிறது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சகோதரர்களுக்கெல்லாம் நகை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. அப்படி சொல்ல முடியாதுன்ட்டாங்க உடனே. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் மணவாட்டிக்கு தான்
சகோதரிகளுக்கு ஒரு விசேஷித்த இன்ட்ரெஸ்ட், போடலைன்னாலும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதுபோல் ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை முறை நகைகளை பார்த்தாலும் கடையில் போய் ஒரு தடவை அதை பார்க்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம், ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம், ஐயோ இதை பார்த்தாலே ஒரே சிரிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதை போட்டு நம்மளே போட்டு பார்க்குற மாதிரியே போட்டு பார்ப்பாங்க. வாங்குறதோ என்னமோ சின்னதாக நம்ம கம்மல் அப்படி எதை தான் வாங்குவோம், வளையல் தான் வாங்குவோம். ஆனால் போட்டு பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மணவாட்டி மாதிரி போட்டு பார்க்குறது. கடைக்காரனே இன்னும் இவங்க வாங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும். ஸோ பிரியமான அப்படியான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கு. அதை பற்றி பேசும்பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம். கல்யாணம் ஆகும்போது நம்ம போட போகிற நகைகளை நினைத்து சந்தோஷம், ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகும்போது வாங்கும் பொழுது இருக்கிற ஒரு சந்தோஷம். அதுபோல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரே பரவசம். ஆமென். அதுதான் அந்த ஒரு சாதாரண தங்கத்துக்கே அந்த ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குன்னா, ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிற மகிமை இருக்குன்னா, அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை நமக்கு கொடுத்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேரை எழுதியிருக்கிறாரு. பொன் வீதியில் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா அது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் எங்கே நடப்பாங்க? பொன் வீதியில் நடப்பாங்க. நீங்கள் போடுறதை பற்றி கவலைப்படுறீங்க, நடக்கிற இடமே தெருவே பொன் வீதின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்னது? அக்கினி கடல் காத்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்குள்ளே சந்தோஷம் பொங்கி எழும்புகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 4-7 வசனத்தை யாரா ஒரு வாசிங்கள். பிலிப்பியர் 4:4-7. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறத குறித்து, எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு வேதம் கூறுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சில விதமான குழப்பங்களை, சில பிரச்சனைகளை, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம், நிறைய சேலஞ்சஸ், நிறைய டிஃபிகல்ட்டிஸ், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா பொசுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வாரம் நல்லா போயிட்டுருக்கும், கடைசியில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சோர்வு ஏற்படும். அந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும். ஆனால் வேதம் கூறுகிறது, அப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையாகவே நீங்கள் அந்த இருதயத்தில் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் அதை இருதயத்தில் அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா உங்களிடத்துலேருந்து எரிச்சல் வெளிப்படும், உங்களிடத்துலேருந்து கோபம் வெளிப்படும், உங்களிடத்துலேருந்து ஒரு விதமான முகசுளிப்பு ஏற்படும் அதனால தான் அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால தான் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு எரிச்சல், கோபம், ஒரு ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு அவர்கள் அப்படியே கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நம்மளை சோர்வுடைய செய்கிற காரியங்கள் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவைகளை மேற்கொள்ளணும், அதில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? என் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை, கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நான் பாருங்கள், ஒரு இடத்துல லஞ்சுக்கு போயிருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், வண்டியை பார்க் பண்ணி மீட்டர்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு 2 minutes கேப்பு,
2 மினிட்ஸில் முடிய போகுது, அந்த இடம் எக்ஸ்பயர் ஆக போகுது அந்த மீட்டரு. நான் வந்துட்டேன். வந்து பார்க்குறேன் அங்கே ஒரு டிக்கெட் வச்சுருக்குது. 2 மினிட்ஸ் இன்னும் இருக்குது, டைம் இருக்குது எனக்கு. போலீஸ்காரன் அங்கேயே தான் நிற்கிறான். எதுக்கு நீ எனக்கு டிக்கெட் வச்சேன்னா என்னோடய சிஸ்டமில் அது காட்டலைன்றான். என்னோடய சிஸ்டமில் அது காட்டலை. அவன் ஏதோ ஸ்கேன் பண்ணுறான், அந்த சிஸ்டமில் அதை காட்டலையான். அவன் பாருங்கள், நம்ம சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக வெளியே வரோம், 2 மினிட்ஸ் டைமும் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று சின்ன ஒரு விஷயம் தான் அன்றைக்கி அந்த ஒரு சாப்பிட்டுட்டு வந்த சந்தோஷத்தையே ஒரு செகண்ட் என்ன ஆச்சு, அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. ஹல்லேலூயா. அப்புறம் அப்படியே அந்த போகிற வழி திரும்பி வர வழியிலலாம் கொஞ்சம் ஒரே யோசனையாக இருந்தது. நம்ம தான் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே, டிக்கெட் வந்தாலே நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதம் ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குது, ஆண்டவருக்கு பிடிக்கல போல இருக்குது இன்றைக்கி இங்கே சாப்பிட்டது. காலைல ஜெபிச்சோமா, காலைல வேதத்தை வாசித்தோமா, இந்த மாதம் காணிக்கை தசமபாகம் கொடுத்தோமா, யாரையோ ஏதோ பேசிட்டோம் போல இருக்குது அப்படின்னு இப்படி பலவிதமான யோசனை எதுக்கு ஒரு டிக்கெட் வந்ததுக்கு. அப்புறம் இப்படிலாம் அதை மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்தும், வெளியில் ஒரு சண்டை ஏற்படுத்தும். ஆண்டவரை என்ன ஆண்டவர் உண்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காலைல வேதத்தை கூட வாசிட்டு வந்த ஆண்டவரை எனக்கு போய் இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் நான் அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல நிற்க வேண்டியதாக இருந்தது, மாலுக்கு. அங்கே உட்காந்துருந்தேன். உட்கார்ந்த இடத்துல அப்புறம் அதுக்காக ஜெபிச்சேன் ஸ்பெஷலாக. ஆண்டவரே எது நடந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட் வச்சதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இது நிமித்தமாக எனக்குள்ளே என்ன ஏற்படாது, கவலை ஏற்படக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சில்லற விஷயங்கள், சின்ன காரியங்கள், எதுக்கு நடந்தது அதை ஆராய்ச்சி பண்ணலாம் கூடாது. ஆண்டவரே எனக்கு அதிலேருந்து ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உட்கார்ந்த இடத்துல தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா அந்த தாட்டை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணோன்னே கண்டிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை அந்த டிக்கெட் மேலே கையை வச்சு ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க, இந்த ஒரு யோசனையை இதனால் எனக்கு வருகிற அந்த கவலைகள் அந்த இதெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜெபித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதை பற்றின ஒரு யோசனை எனக்குள்ளே இல்லை. எது நடந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட்டை பே பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எதுவும் தவறு செய்யலை, கரெக்டாக பார்க் பண்ணோம், கரெக்டாக பே பண்ணி அப்படி வச்சுருந்தோம் நம்ம. ஸோ நமக்கு இப்படி வரும்பொழுது நான் அதான் சொல்ல வரேன், சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் நம்ம உடனே அந்த இடத்துல அந்த காரியத்தை நினச்சி அதை நான் ஆக்சுவலாக ஒரு தவறு பண்ணிட்டேன், அந்த இடத்துல நான் வச்சு ஜெபிச்சிருக்கணும். அதானே கரெக்டாக இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஜெபிச்சிருக்கணும். தட் வுட் பீன் அ குட் டெஸ்டிமனி. நல்ல ஒரு சாட்சியாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஆனால் கடைசியில் ரெண்டு முறை ஜெபிச்சேன் அதுக்கப்புறமா. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த எந்த காரியம் உங்களுடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிறதோ அந்த காலை வேளையில், எது உங்களை சோர்வடைய செஞ்சுருக்குதோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களை துக்கப்படுத்திருக்கலாம், யாராவது பேசினதாக இருக்கலாம், யாராவது சொன்னதாக இருக்கலாம், அதை மனசில் வைத்திருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் புனிதர்கள் அல்ல, நான் எதையும் தாங்கும் இருதயம் உள்ளவனும் கிடையாது. நான் எப்படின்னா அதை அப்படியே ஆண்டவரிடத்துல அந்த கவலைகளை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த யோசனையை கூட நம்ம சில நேரத்தில் ரொம்ப நம்ம காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த நொடி பொழுதிலே நாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நெகேமியாவை பார்க்கிறோம். நெகேமியா பாருங்கள், ஒரு அந்த எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்குது. The walls of Jerusalem have been destroyed அப்படின்னு சொல்லி அவர் அறிகிறாரு. அறிந்தவுடனே நம்ம சில நாட்கள் உபவாசம் இருந்து அவர் ஜெபிக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு துக்கமான ஒரு முகத்தில் துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, என்னப்பா ஏன் துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பதில் சொல்லுகிறதற்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவர் என்ன பண்ணுகிறாரு, சின்ன ஒரு ஜெபத்தை அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் அதற்காக உபவாசம், நான் யோசிச்சு பார்த்தேன், அதற்காக தான் உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டாரு. பல நாட்களாக அதற்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறாரு. ஏன் திரும்ப அந்த நொடி பொழுதில் ஜெபிக்கணும்? கரெக்டா? எதுக்கு அந்த நொடி பொழுதில் ஜெபிக்கணும்? அந்த நொடி பொழுதில் என்ன சொல்கிறது, என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கவலையை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, அந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணின தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த விஷயமா இருக்கலாம், நம்மளுடைய வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், எது நம்ம இருதயத்தை உறுத்தி கொண்டு இருக்கிறதோ அதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட்டுரும். உங்களுக்குள்ள கவலை வந்துடும், எரிச்சல், கோபம், பகை உணர்ச்சிகள் வந்துடும்.
அவங்கள பார்த்தாலே திரும்பிக்கிட்டு போயிடுவோம், அவங்கள பார்த்தாலே நம்ம வேறு வழியாக போயிடுவோம். அந்த மாதிரிலாம் அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். அதை அப்படியே விட்டுறதுனால அதை உடனே அதை களை எறிந்து அதை போட்டுடணும். அந்த வேர் ஊன்று அதை செய்யவே கூடாது. அதை அப்படியே களை எறிந்து அதை வெளியில் தூக்கி போட்டுடணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலைகளை கொடுத்து சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசுனுடைய வேலை. இதுதான் ஜெபத்தில் நம் மூலியமாய் நம்ம சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு சேஞ்சை நமக்குள்ளே உண்டாக்குது. பிரியமானவர்களே, அநேகர் அதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கும் போது தான் நமக்குள்ளே வியாதி பலவீனங்கள் எல்லாம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அதை உடனே ரிலீஸ் பண்ணிடணும் ஆண்டவர் சமூகத்தில். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஆண்டவருக்கு புரிஞ்சிடும், இவன் என்னை நம்பி இருக்கிறான், இந்த பிரச்சனையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான், இவன் உடனே என்கிட்ட பேசிட்டா, அதை குறித்து வேறு யார்கிட்டையும் போகாமல் என்கிட்ட தான் முதல்ல சொல்லி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது ஆண்டவர் எப்படி உணர்வார்னு. வேறு யார்கிட்டையும் போய் பேசாமல் முதல்ல என்கிட்ட தான் இந்த சகோதரி தெரியப்படுத்தினான், இந்த பிள்ளை என்கிட்ட தான் முதல்ல தெரியப்படுத்துச்சு அந்த பிரச்சனையை, அவளுக்குள் இருக்கிற கவலையை முதல்ல எனக்கு தான் வெளிப்படுத்தினான். அன்னாள் அப்படி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவளுக்குள்ள மிகுந்த மனக்லேசமாக இருந்தது. இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காணப்பட்டா. ஆனால் எல்லார்ட்டையும் போய் சொல்லுகிறத காட்டிலும் அவள் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. எப்படி போனாங்க? துக்கமுகமாய் போகலை. ஹல்லேலூயா. அப்போ என்ன முகமாக இருந்திருக்கும்? சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். நான் அப்படி எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினச்சேன். ஹல்லேலூயா. அவள் துக்கமுகமாய் போல சந்தோஷமாய் போனாள் அப்படின்னு எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுபோல் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றும் பொழுது, காரியங்களை பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இல்லாட்டி எப்போவுமே நம்ம அப்படியே இருளிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போவுமே ஒரு கவலையிலே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. கவலையை விட்டு வெளியெடுக்கணும்னா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் சங்கீதம் 90:15 வாசிங்க. சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு வசனம் பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வசனம். துன்பத்தை என்னது? தேவரீர் எங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், நாட்களாக இருக்கலாம், வாரங்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம், சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ரிக்வெஸ்ட்டை கரெக்டாக வைக்கிறார் அந்த மனுஷன். ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. என்ன ஆண்டவரே, ஒரு நாட்கள் கடந்து போயிடுச்சு, வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் எல்லாம் நீ என்னெல்லாம் இழந்தியோ, எத்தனை நாட்கள் வாரங்கள் வருஷங்களாய் நீ இழந்தியோ அதற்கு ஈடான ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம துன்பத்தை கண்ட நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள். அப்போ நம்ம ஏன் அந்த துன்பத்தை அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு அந்த வழியாய் நம்ம கடந்து சென்றோம்? ஏன் நம்ம அந்த வழியாய் கடந்து சென்றோம்? ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படிக்காய் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நடந்த பாதையை எல்லாராலும் நடக்க முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மூலியமாய் ஆண்டவர் ஆறுதலை உங்களுக்கு கொடுத்து அந்த ஆறுதலினால் நீங்கள் அநேகரை ஆறுதல் படுத்துகிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பவுல் ஒரு வசனத்தில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று சொல்லி நினைக்கிறேன், 2 கொரிந்தியர், அதில் அவர் சொல்லுகிறாரு, அவர் கஷ்டப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சா, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விடுதலையை அவர் அனுபவித்தாராம், ஆண்டவருடைய அற்புதத்தை நான் அனுபவித்தன்றார். ஹல்லேலூயா. அதனால் என்ன ஆயிடுச்சா, அவர் விசுவாசம் உறுதிப்பட்டு அவர் இனிமேல் வரப்போகிற காரியத்திற்கும் சேர்த்து அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், எனக்கு அதை குறித்து கவலை இல்லைன்றார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க
எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, நாங்க எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் எங்களை விடுவிக்கிற தேவன் மேல நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில கடந்து சென்றதுனால அந்த நம்பிக்கையே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார்கள். அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறது சாத்தியமல்ல. சிலர் தான் அந்த வழியாய் கடந்து செல்ல, ஆண்டவர் நிமித்தமாய், ஆண்டவரை விசுவாசித்தது நிமித்தமாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் இந்த வழியில கடந்து செல்லுகிற சிலர் நம்மளுடைய ஓன் மிஸ்டேக்காக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சில வேளை நம்மளை வீட்டிலேருந்து தள்ளி வைத்திருவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஏற்படுத்தலாம். ஹல்லேலூயா. சில வேளை பாருங்கள், நம்ம சரியாக சாப்பிடாதனால நமக்கு என்ன வந்துடும்? டயபெட்டிஸ் வந்துடும். கரெக்டா? இப்போ ஏற்கனவே டெஸ்ட் பண்ணும் போது அப்படியே பார்டரில் இருக்கிற மாதிரி காட்டுது. பார்டரை தாண்டாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய கவனக்குறைவினால சில காரியங்கள் ஏற்படுகிறது, நம்மளுடைய அந்த ஆசையை அடக்காததுனால சில காரியங்கள் ஏற்படும், அது வேறு விஷயங்கள். அதற்கு நம்ம ஆண்டவரை போய் ப்ளேம் பண்ண முடியாது. டாக்டர் சொல்லியும் கேட்க மாட்டோம், சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியும் கேட்க மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம், நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்வோம். ஹல்லேலூயா. ஆனால் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவன் நிமித்தமாய் அவர்கள் பாடுகளை சகித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்ம அநேக குணங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோபு இந்த பூமிக்கே ஒரு சாட்சியாக இருக்கிறார். இஸ் அ குளோபல் டெஸ்டிமனி. ஜோப் எப்படிப்பட்டவர்? இந்த பூமிக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். யாருமே இந்த பூமியில் தெரியல, இது வரைக்கும் யாராவது அப்படி நடந்திருக்கான்னு கூட தெரியல. இத்தனை இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒரே நாளில் ஒரு மனிதன் அவனுடைய 10 பிள்ளைகளை இழந்ததாக ஏதாவது பூமியில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமான்னு தெரில. ஹல்லேலூயா. யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? யாருமே கேள்விப்பட்டதில்லை. சரி, அது கூட பரவாயில்ல. ஒரே நாளில் அவருக்கு இருந்த எல்லா வசதிகளையும் இழந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு ஆளுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே நாளில் அவருக்கு வியாதி பலவீனம் வந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டதில்லை. இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதை அனுமதித்து அவனுடைய வாழ்க்கையின் மூலியமாய் நமக்கு ஒரு சாட்சியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளை பொறுமையாய் சகித்த யோபு என்று சொல்லி வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் யோபு 42 வாசிக்கும் பொழுது அவருடைய முந்தின நாட்களை காட்டிலும் அவருடைய பிந்தின நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஈடாவா கொடுத்தாரு, ரெட்டிப்பாக கொடுத்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஜெபம் ஈடாக கொடுங்கன்னு தான் இருக்குது. ஜெபம் எப்படி இருக்குது? இழந்த நாட்களுக்கும் சேர்த்து ஆண்டவரே, இழந்த வருஷங்களுக்கும் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் சேர்த்து எனக்கு சரியாய் செய்யுங்கள் தான் ஜெபம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்படி செய்தார்? ரெட்டிப்பான நன்மைகளை யோபினுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அதை வரிசையாக வடித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது என்று சொல்லி நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான, நமக்கு வருகிற உபத்திரவங்கள் துன்பங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு சரியாய் நமக்கு ஈடுகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரியாய் உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் நிச்சயம் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியமாய் சங்கீதம் 19 7, 8 வசனத்தை வாசிங்கள். நான் 2-3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 19 7, 8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவையுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற ஒரு மகிமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான, நம்ம எவ்வளவுக்கு வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ
அவ்வளவுக்கு நம்மளோட இருதயத்தில் என்ன பெருகும்? சந்தோஷம் பெருகும். ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷம் பெருகும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும், யோபுக்கு செய்த அற்புதங்கள், ரூத்துக்கு செய்த அற்புதங்கள், அன்னாளுக்கு செய்த அற்புதங்கள், இப்படி ஒவ்வொன்றாய் நம்ம வாசித்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுடைய இருதயத்தை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பின்ன சும்மா கதைக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க, பொழுது போலன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க? நமக்கு நடக்கும் என்பதற்கு தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சும்மா படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. அந்த அந்த வசனங்கள், அந்த சம்பவங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும். யாக்கோபு வெறுங்கையாய் போனால் 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் எவ்வளவோ முயற்சிகளை செய்தார் லாபான். சொந்த மாமனார் தான், பட் நிறைய திங்ஸை ட்ரை பண்ணார். ஆனால் பார்க்கும்போது கடைசியில் என்ன ஆச்சு? யாக்கோபினுடைய காரியங்களை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம விசுவாசிக்கணும், அந்த தேவன் ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுடைய விதைகள் 100 ஒரு அறுவடையை கொடுக்கிற ஒரு விதைகளாய் காணவில்லை. பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான், அதை 100 மடங்காய் கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், பேசும் பொழுதும் ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை வருது. இன்னொருத்தருக்கு பேசும் பொழுது நம்பிக்கை வருது. இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. இப்படி காரியங்களை நம்ம வாயிலிருந்து இருதயத்தின் நிறைவினால தான் என்ன பண்ணும்? நாவு பேசும். அல்லேலூயா. இருதயத்தில் வசனமே இல்லை, இருதயத்தில் சந்தோஷமே இல்லை. வசனத்தினால சந்தோஷம் வரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது, ஒரு உற்சாகம் வரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எரேமியா என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை அவருடைய எலும்புகளுக்குள்ளே ஒரு அக்கினியாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அவருடைய இருதயத்தில் அது ஒரு அக்கினியாக இருக்குது. அது யார்கிட்டையாவது சொல்லணும், யார்கிட்டையாவது பேசணும், யார்கிட்டையாவது அறிக்கையிடணும் என்பதை அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. நியூஸை பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்றான். சந்தோஷத்தை குலைக்கிற, நல்லா தான் இருப்போம், நம்ம ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கிறோம். நம்ம சந்தோஷத்தை குலைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? நியூஸில் பார்த்தா மார்க்கெட்லாம் கீழே விழுந்துக்கிட்டே கிடக்குது. ஜாப் மார்க்கெட்லாம் அப்படியே ஒரு 15,000 பேர் விட்டு போடுறாங்க, 10,000 பேர் அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. இதை பார்த்தோன்னா நமக்குள்ளே ஒரு டவுட் வந்துடும், நம்ம வேலை இருக்குமா? நம்ம வேலை இருக்குமா இருக்காதா? உடனே திங்க் பண்ணணும், இப்போ இங்கேருந்து நம்மளை அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போயிட்டு? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளான் எல்லாம் குறித்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. பிரியமானே, அந்த மாதிரி நியூஸையே பார்த்துட்டு இருந்தோம்னா அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, குழப்பம்தான் இருக்கும், நமக்குள்ளே கவலை தான் இருக்கும். அதையே பார்த்துன்னு அதில் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் சிலர் அதிலே அப்படி மூழ்கிடுறது, அதிலே போய் அந்த புக்கு இந்த புக்கு, அந்த புக்கு இந்த புக்கு, அந்த சேனல் இந்த சேனல். ஏன் ஒரு சேனல் பார்த்தா பத்தாதான் நமக்கு? சிஎன்எனில் சொல்கிறத ஃபாக்ஸ் நியூஸில் சொல்கிறானா வெரிஃபை பண்ணுறது, 2 பேரும் ஒரே மாதிரி நியூஸ் கொடுக்குறாங்களா? ஃபாக்ஸ் நியூஸ்ன்னு சொல்கிறத சிஎன்எனில் கொடுக்குறானா? அப்புறம் ஒரு 5 பேருக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது, என்னங்க இப்படி போட்டிருக்கிறான் நியூஸில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அவங்க ஒரு ஆமாங்க பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இருக்குது உலகம் அப்படின்னு, உலகத்தில் இருள் அவங்க அப்போ தான் வசனத்தெல்லாம் யூஸ் பண்ணி இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்வாங்க. சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இப்படி தான் நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக நேரத்தை தேவ வசனத்திலே நீங்கள் செலவிடுங்கள். ஹல்லேலூயா. the more you sow, அதிகமாய் தேவ வசனத்தில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை விதைக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தை அறுவடை பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். அவருக்கு அன்பு கூறுகிறதுனா எப்படி? வசனத்தில் நேரத்தை செலவிடுகிறது. சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு நம்ம நமக்கு நன்மையான காரியங்களை சுற்றி நம்ம தேடி வருகிறோம். ஸோ பிரியமானே, வசனத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள், அப்பொழுது சந்தோஷத்தை நீங்கள் அறுவடை பண்ணி கொள்ளுவீர்கள். ஆமென். இதையும் நீங்கள் கேட்டுட்டு அவர் மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பழையபடி கதை திருடின்னு ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா.
ஏசாயா 56:6-7 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 56:6-7 வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களை நான் மகிழ பண்ணுவேன், சந்தோஷப்படுத்துவேன், அவர்களை உற்சாகப்படுத்துவேன், அவர்களை பலப்படுத்துவேன்றார். அல்லேலூயா. எங்கே போனாலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும், நம்ம வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தாவீது எப்படி காரியங்களை செய்தார்? நடனமாடி ஆண்டவருக்கு சந்தோஷத்தைப்படுத்தினார். ஆமேன். இங்கே நம்ம வெளியே போனால், ஹோட்டல் போனால் நல்லா தையத்தக்கன்னு நம்ம குதிப்போம். பார்ட்டிக்கு போனால் தையத்தக்கன்னு குதிப்போம். ஸ்கூலுக்கு போனால் தையத்தக்கன்னு குதிப்போம். ஆனால் இங்கே வந்துட்டால் மாத்திரம்தான் நமக்கு இல்லாத பொல்லாத சோர்வு பலவீனங்கள் எல்லாம் நமக்கு வந்துடுது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும், நிறைவான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஏன் அவருடைய சமூகத்துக்கே இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது? ஏன்னா அவரிடத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பிடுங்கி போடுகிறதற்கு பிசாசு ஏதேனும் ஒரு வழியை தேடுகிறான். இப்படி ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தில் நாம் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிறவர்களாய், அதை நல்லா பிடித்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆராதிக்க வரணும். ஏன் ஆராதிக்க மாட்டோம்? நம்ம நல்லா வாலிபனாக இருக்கும் பொழுது, நம்ம நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கும் பொழுது கர்த்தரை கரங்களை தட்டி நம்ம ஆராதித்தோமா? எத்தனை பேர் ஆராதித்தீங்க அப்படி? ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு முடியலை, அது வேற விஷயம். அப்போ நாம் செய்தோமா அந்த நாட்களில்? இன்றைக்கி நம்ம காரணங்களை 1008 காரணங்களை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த நாட்களில், வாலிப நாட்களில், திடகாத்திரமாக இருக்கும் பொழுது, அநேக முயற்சிகளை செய்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தரை நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடி கர்த்தரை ஆராதித்தோமா? இல்லை. அல்லேலூயா. அப்பவும் செய்யலை, இப்போவும் செய்யலை. அப்போ செய்யாததுக்கு காரணம் வேறு, இப்போ செய்யாததுக்கு காரணம் வேறு. அல்லேலூயா. மொத்தம் காரணம் இருக்குது. ஆள் மாறல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாய், தேவனை போல நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ ஆலயத்திற்கு வரும் பொழுது உணரணும். அதை எதற்கு வரோம், ஏன் வரோம், எதற்கு வரோம், ஏன் வரோம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.